நேற்று சண்டேன்றதுனால நான் வீட்டில் இருந்தேன். இந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அண்ணா ஹேர் கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னான். சரி வாடா தம்பி பண்ணிக்கலாம். எவ்வளோ நாளாடா ஹேர் கட் பண்ணாமல் இருக்கேன்? அண்ணா உங்களுக்கு நான் 2 வாரமாக கேட்டுட்டு இருக்கேன். நீங்கள் எனக்கு வெட்டி விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னான். சரி வாடா தம்பி வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு நான் உட்கார வச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ட்ரிம்மரை வச்சு அப்படியே லைன் பண்ணி அவனுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பின்னாடி மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன், ஒரு கட்டு ஒன்று வச்சுருந்தேன். அதை ஃபுல்லாக நான் கீழே அப்படியே ட்ரிம்மர் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் மேலே வந்தீங்கன்னா 3mm போட்டு நான் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லெவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா 3mm கழட்டிட்டு நான் கொஞ்சம் அந்த கிளிப்பை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லேயர்லாம் தெரியாத போல் நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறதையும் அதே போல் ஃபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற முடியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கையாலேயே பிடிச்சி அப்படி குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 பக்கமும் நல்லா ஃபேட் பண்ணி எடுத்துக்கிட்டு சைடில் ஃபுல்லாக அந்த பிசர்லாம் தெரியாத அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னா, சிசரை வச்சு சீப்பை வச்சு அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துக்கிட்டேன். மேலே இருக்கிறதையும் நான் என்ன பண்ணேன்னா, கையால் பிடிச்சி மேலே இருக்க முடி எல்லாத்தையும் குறைச்சி முடிச்சு என்ன தான் நம்ம ஹேர் கட் பண்ணாலும் அதை ஃபினிஷ் பண்ணல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, பிளேடு வச்சு இந்த ஹேர் கட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நான் வெட்டின ஹேர் கட்டு இப்படி தான் இருந்தது. அந்த பையனுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.